எல்லா இடமும் தேடி அலைஞ்சலாக வந்து கடைசியில் வந்து ஒரு இடம் கண்டுபிடிச்சி அபி இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே வந்து அபிக்கிட்ட வந்து ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, நீ இல்லாமல் எவ்வளோ தவிச்சு போயின்னு தெரியுமா, ரொம்ப பயந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே முட்டி போட்டு அப்படியே அழறாரு. அதை பார்த்து அபிக்கு மனசே கேட்கல. ஏன் ராகு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் என்ன பண்ணுறேன், நீ தான் இப்படி பண்ணுற, என்னை தவிக்க விட்டுட்டு எதுக்குடி வந்த அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்தது நல்லதுக்கு தானே, நான் அங்கே வந்தால் வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், நான் இருக்கிறதால தானே நீங்கள் மதுக்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, உங்களால் சரியாக பேச முடியல, நான் இல்லைன்னா நீங்கள் நல்லா பேசுவீங்கள்ல, நான் யார் சொன்னது உனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அபி, ப்ளீஸ் அபி வா அபி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இங்கே பாருங்கள், நான் அப்படி வரதா இருந்தால் எனக்கு ஒரு வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் வருவேன் அப்படின்றாங்க. சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுங்க, அப்போ தான் நான் வருவேன், இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து ப்ளீஸ் அபி, ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, அதான் கோர்ட்டே 6 மாதம் சொல்லிச்சுல, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அபி எதுவாக இருந்தாலும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாதுங்க, 6 மாதம் கழித்து நீங்கள் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்னோடனே, சரி அபி நான் பண்ணிக்கிறேன், போதுமா இப்போ வரியா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா தான், நான் தான் சொல்லிட்டேன்ல பண்ணிக்கிறேன்னு, அப்புறம் எதுக்காக அபி இப்படிலாம் பண்ணுற, வா அபி அப்படி சொல்லிட்டு கை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே வந்து சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அப்போ கரெக்டாக விக்னேஷை வந்து பார்க்குறாங்க. விக்னேஷ் வந்து ஹலோ அபி எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. விக்னேஷ் வந்து சொல்கிறாரு, நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் உமனாக ஆகிட்டீங்கல்ல, உண்மையிலேயே பெரிய விஷயம் தான், இன்னும் நல்லா உங்களுக்கு சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள்னு. நான் ராகுவோட ஆஃபீஸில் தான் பொட்டிக் வச்சுருக்கேன், கொஞ்ச நாள் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவேன், வேறு இடத்துக்கு மாற்றிடுவேன், கொஞ்சம் பெருசாக வைக்கலான்னு ஐடியா இருக்குது அப்படின்னா, சரி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து ராகுவுக்கு வயிறாக ஏறி இது தாங்கிக்கவே முடியல. போகிறான பற்றியா என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிகிட்டே இருக்கான், நானே இவ்வளோ பேசுனது இல்லைடா, நீ மட்டும் இவ்வளோ பேசுகிற, எல்லாம் ஒன்றெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முதல்ல இங்கேருந்து கிளம்புடா அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. உடனே வந்து சரி ராகவ் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், இப்போ அது தெரிஞ்சது உனக்கு அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு ராகவ். அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு போகிறான், வரவே வந்துடாதரா அப்படி சொல்லிட்டு அப்படியே விக்னேஷை பார்த்து முறைச்சிட்டு மனசில் நிற்கிறாரு. சரி ராகவ் போகலாமா, நான் போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே வந்து அபி எல்லாரும் திட்டுறாங்க, ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, நாங்களாம் இவ்வளோ பருத்து வச்சு போதும், ராகவ் எப்படி துடிச்சிட்டான் தெரியுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, உடனே வந்து சாரி எனக்கு வழி தெரியல அதனால தான் அப்படி சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. கொஞ்ச நாளே வந்து அபி இன்னும் போகிறதுக்கு டைம் இருக்குது, எப்போ தான் இவள் போவாளோ தெரியலையே, இன்னும் 6 மாதம் வரைக்கும் இங்கே இருப்பாளா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு முரளியும் வந்து சுந்தரியும். அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மது வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ராகு வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே தள்ளாடிட்டே வராரு. அப்படியே விட போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக மது போய் பிடிக்க போகிறாங்க. பார்த்தா வந்து அபி வந்து பிடிச்சிடுறாங்க அவரை. பிடிச்சிட்டு வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே மதுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ராகு இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு. எல்லாத்துக்கும் காரணமே அபி தான், அபி போயிட்டா தான் இந்த வீட்டிலேருந்து ராகு இப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் சுந்தரி வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ராகு பாவம் சாப்பிடவே சாப்பிடல, அப்படியே போயிருக்கான், முதல்ல வந்து அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மது என்ன பண்ணுறாங்க, ஒரு டிஷ் வந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அபிக்கிட்ட கொடுக்குறாங்க. அபி இந்த டிஷ்ஷை வந்து ராகுவுக்கு கூட, அவன் சாப்பிடவே சாப்பிட பாவம்னு, சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அபியும் வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் அபி யோசிக்கிறாங்க, இவ கொடுத்த சாப்பாடு எதுக்கு ராகு கொடுக்கணும், நான் இருக்க வரைக்கும் எனக்கு என் புருஷனுக்கு நான் தான் கொடுப்பேன், இவ கொடுக்குற சாப்பாடாக கொடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பிஸ்கெட் எடுத்தவங்க ராகு கிட்ட கொடுக்குறாங்க. ராகு இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே தண்ணி குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க அப்படின்றாங்க. பிஸ்கெட்டா, ஒரே மசாலா வாசனையாக அவ்வளோ சூப்பராக வந்தது, பிஸ்கெட் கொடுக்குற அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, இது மசாலா பிஸ்கெட் அப்படி தான் இருக்கும், அப்படியா அப்படி சொல்லி எடுத்து சாப்பிட்றாரு. ஐயோ நல்லாவே இல்லை, நல்லாவே இருக்காது, பின்ன மது சமைச்சது மட்டும் நல்லா இருக்குமா உங்களுக்கு, அந்த எக்காரம் கூட மது சமைச்சு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ராகு சாப்பிடுங்க, சரி இருங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. நீ ஊட்டி விட்டோன்னே இந்த பிஸ்கெட் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னோடனே, இது ஒன்று சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு நேராக சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்துன்னு போய் கொட்டுறாங்க. அதை மது பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, இப்படி பண்ணுறாள்.